அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர். அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருப்பது அண்ணாவோ எம்ஜிஆரோ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையோட கிடையாது. அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கிறது வெறும் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு அதிமுகவில் என்ன நடக்குது? அமித்ஷாவுக்கு நீ சிறந்த அடிமையா, உன்னை விட நான் மிகச் சிறந்த அடிமையா அப்படின்ற போட்டி இன்னைக்கு அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்கு. நான் தான் சிறந்த அடிமைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 8 அடி பாஞ்சாருன்னா, அங்க இருக்கக்கூடிய இன்னும் சிலர் இல்ல உன்னை விட நான் மிகச்சிறந்த அடிமைன்னு 16 அடி பாய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா வீடு தான் இன்னைக்கு ஹெட் ஆபீஸா திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிமுக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியில சேரணும்னு பிஜேபி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் சேர்றாங்க. அந்த அளவுக்கு ஹெட் ஆபீஸ் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இருக்கின்ற சோதனை வென்று உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே அண்ணா திமுக கூட்டணி வெல்லும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான். இப்போ மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார், எங்கிருந்தாலும் வாழ்க. ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, தூய்மையான ஆட்சி கொடுப்புன்னு சொல்றார். அப்ப பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க. அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? நல்ல ஆட்சி கொடுக்கலையா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு. எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை வீழ்த்த முடியாது. இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவர் இல்ல, 2 கோடி அண்ணா திமுக தொண்டர் இருக்கின்றார். கூட்டணி சம்பந்தமாக அவர்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பது உண்மை. எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை பற்றி உங்களிடம் தெரிவிப்பதுதான் நாகரிகமாக இருக்கும். செங்கோட்டையில் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு, எம்ஜிஆர் வழியில நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் அப்படின்னு. இதை விட வேடிக்கையான விஷயம் ஒண்ணுமே இருக்க முடியாது. நாங்கெல்லாம் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தோம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை 50 ஆண்டு கால அரசியல் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழி என்ன, இவருடைய வழி என்ன, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை என்ன, இவர்களுக்கு என்ன கொள்கை? ஆக நான் யாரையும் குறை சொல்லல. அவருடைய கொள்கை என்ன, இவருடைய கொள்கை என்ன, என்னுடைய கேள்வி அதுதான். இது கூட அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியவில்லையா? வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிமுக மீதும் பாஜக மேலேயும் கடுமையான சில விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கிளை அலுவலகமாக தான் தமிழ்நாட்டில் நடைபெறுது அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலின் வச்ச மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, செங்கோட்டையன் இப்போ போய் தாவேக்கால இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் வேறு கட்சிக்கு போனதாக பார்க்க வேண்டிய தேவையில்லை, அவர் அதே கட்சியில் வேறு ஒரு கிளைக்கு போயிருக்காரு அப்படிங்கிறதும் உதயநிதி ஸ்டாலின் வச்ச குற்றச்சாட்டு. நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசின எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு கடுமையான, அதாவது செங்கோட்டையன் மீது கடுமையான விமர்சனங்களை அவரும் முன் வச்சிருக்காரு. சொந்த கட்சியில் இருந்துக்கிட்டே கடந்த 3 வருடமாக அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சவர் செங்கோட்டையன் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட விமர்சனம். அதே போல் ஒரே ஒரு நபரை நம்பி அதிமுக என்ற கட்சி இல்லை அப்படிங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறாரு. இந்த நேரத்தில் எழுந்து நிற்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியே, அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம் அமித்ஷாவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குதா? உதயநிதி சொல்கிறது சரியான விஷயமா, இல்லை அரசியலுக்காக இப்படி பேசுகிறாரா உதயநிதி ஸ்டாலின்? இது தொடர்பாக தான் கேள்விக்களம் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் மனுஷிபுத்திரன், அதிமுகவிலிருந்து ஜெமீலா, அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர், விமர்சகர் எம் குமார், இவர்களோடு மூத்த பத்திரிகையாளர் சிஎஸ் கோட்டீஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையும் கேட்டுறேன். கோட்டீஸ்வரன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உதயநிதி பேசினதை நாம் எப்படி எடுத்துக்கலாம் சார்? அதாவது தலைமை அலுவலகம் டெல்லியில் இருக்குது, இங்கே செயல்படுறது, தமிழ்நாட்டில் செயல்படுறது பாஜகவுடைய கிளை கழகம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை எப்படி எடுத்துக்கிறது?
சார், நேயர்களுக்கு மாலை வணக்கம். உதயநிதி அவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு வியூகம், அதாவது நரேஷன் ஒன்று வந்து கொண்டு போகிறார். அதாவது திமுகவை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு நிலை, பாஜக இங்கே வரக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து வெற்றியை வந்து ஈட்டி கொடுத்துருக்கு. அப்போது அது வந்து ப்ரூவன் அண்ட் டெஸ்டட் ஒரு பிரச்சாரம். அந்த பிரச்சாரம், அந்த வியூகத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து கெட்டிமாக பிடிக்கிறார். இது வந்து கடந்த காலத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த வியூகத்தை எடுத்திருக்கிறார். அதையே வந்து அவர் துணை முதல்வர்ன்ற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, இது அமித்ஷா தான் கட்டுப்படுத்துகிறாரு, பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு பின்னாடி இருக்கணும் போது அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு ஒரு வியூகம். அது கூட வந்து இப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் இப்போ மாற்றுக் கட்சியில் போயிருக்காங்க கொண்டாங்கன்னாலும் அவர் வந்து தாவேக்காவை பற்றி பேசுறது கிடையாது. இப்போ வந்து அதிமுகவை பற்றி பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னா, போட்டி தமிழகத்தில் வந்து திமுகக்கும் அதிமுகக்கும் 2 துருவமாக இருக்கணும். அப்படி ஒரு போட்டியை தான் திமுகவும் விரும்புது அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரை தாக்கணும் யாரை தாக்கக்கூடாதுன்றதை கொஞ்சம் தெளிவாக இருக்கார். அப்போ அவர் வந்து இப்போ செங்கோட்டையன் போயிருக்க சீசன் இது, அவர் கட்சியில் சேர்ந்து ஒரு 2 நாள் ஆகுது. இப்போ செங்கோட்டையன் எல்லாரும் பேசும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அதை பற்றி அவ்வளோவா பேசாமல் அவர் வந்து அதிமுகவை பற்றி பேசுகிறாரு. அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட பிடியில் இருக்குது, குறிப்பாக அமித்ஷாவோட பிடியில் இருக்கும்போது என்னென்னா அவர் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறார், டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலையன்ஸ். ஸோ இதை வைத்து தான் அவர் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறார். இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காட்சியில் போட்டிருந்தது 2வது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ துணை முதல்வர் ஒன்று சொல்கிறாரு, இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவரு ஒரு கருத்தை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் எங்கே போனாலும் நல்லா இருக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் துரோகிகள் போனாங்கன்னா அதை அதிமுக தொண்டர்கள் மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி வந்து திமுக நடக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னு செங்கோட்டையனை வந்து ஒரு மைல்டு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அவர் வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்றத தாண்டிட்டு தாவேக்காவை பற்றி அவர் போல உள்ள விஜயை பற்றியோ புதுசாக வந்தாங்க நேற்று முளைச்ச காலம் அப்படின்னு பிரேமலதா அவர்கள் சொன்ன போகிறோம் அந்த கூட்டிருக்கலாம் போகல. அவர் என்ன பண்ணுறாரு, செங்கோட்டையனை வந்து இவர் வந்து கட்சிக்காரர் அல்ல, கட்சிக்கு துரோகம் இழைத்தாருன்னு சொல்லி கலந்துக்கிட்டாரு. ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு, அதாவது எடப்பாடியும் தாவேக்காவை விமர்சனம் பண்ணல, அப்படியே கடந்து போயிட்டாரு. இந்த பக்கம் உதயநிதியும் தாவேக்காவை வந்து விமர்சனம் பண்ணாமல் அப்படியே கடந்து போகிறாங்க. அப்போ 2 பேரோட அந்த நெரேட்டிவ் அப்படிங்கிறது ஒன்று தானா? ஆமாம் சார், திராவிட கட்சிகள் தமிழகத்தில் இருக்கணும், ஒன்று நீங்கள் ஆளுங்க இல்லை நாங்கள் ஆளுறோம், உங்களுக்கு மாற்றுனாங்க எங்களுக்கு மாற்றுனீங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 கட்சிகளும் மக்களை போய் சந்தித்து தெருவாக அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகள். இப்போ உதாரணத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்தார் தாவேக்கால, அதுக்கப்புறம் தாவேக்கா முன்னெடுத்த அரசியல் என்ன, இல்லை ஒரு போராட்டம் என்ன, இல்லை ஒரு பிரச்சாரம் என்ன, ஒரு வியூகம் என்ன, எதுவுமே கிடையாது. வெறும் வர்ச்சுவல் வாரியர்ஸை வைத்து கமெண்ட் போடுறது, பாராட்டுறது, திட்டுறது, இதுதான். இதை தாண்டி அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு கோபிச்செட்டிப்பாளையம் நேற்று திமுக சார்பாக ஒரு பெரிய பிரம்மாண்ட கபடி போட்டி நடக்குது. வட்டாரத்திலிருந்து எல்லா கபடி வீரர்கள் இளைஞர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஒரு நிகழ்ச்சி. அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் கிட்டத்தட்ட ஒரு அதிமுகவில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் போனதுக்கு பிறகும் என்னால் கூட்டத்தை காட்டி அங்கே ஒரு கூட்டத்தை போட்டு செங்கோட்டையனை நாங்கள் அம்பலப்படுத்துவேன் அப்படின்ற இந்த ஒரு தொகுதியை பற்றி கவலை கிடையாது, இதை மக்கள் பார்த்துக்குவாங்க, ஆண்டவன் பார்த்துக்குவான், அதிமுகவுக்கு தான் இந்த கட்சி சொந்தம், தொண்டர்களுக்கு தான் இந்த இயக்கம் சொந்தம், தனிப்பட்டவர் ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அதே இடத்துல வைக்கிறார். இப்போது ரெண்டுமே ஒரு தொகுதி, நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் செய்தியில் இருக்கும்பொழுது பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல தாவேக்காவுக்கு தனக்கு உண்டான அரசியலோ அது வார்த்தைகளில் அவங்க வந்து திமுக எதிர்ப்பு என்பதை சொல்கிறாங்களே தவிர்த்து உண்மையான திமுகவுக்கு எதிர்ப்புன்னு பார்த்தா அது அதிமுக அப்படின்றத கிட்டத்தட்ட உதயநிதியும் அக்னாலேஜ் பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி திமுகவை தான் எதிரியாக ஏற்றுக்கிறார். கணக்குகள் சொல்லலாம், சர்வேல வந்து தாவேக்கா முந்துது, ஒரே தேர்தலில் வந்து பயங்கர பாப்புலராக இருக்காருன்ட்டு அந்த கணக்குகள் ஊடகத்தில் வரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை 2 பேரும். இன்னைக்கு அவங்களோட இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுகவுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி, அவர்கள் இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அது கோபிச்செட்டிப்பாளையன்ற காரணத்தினால தான் செங்கோட்டையனை பற்றி பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி, கோடிட்டு காட்டுறாரு. நயினார் நாகேந்திரனோட கருத்தும் பார்க்கணும். ரைட், நான் மற்றவங்களோட பார்வை கேட்டு வந்துடுறேன் இந்த விஷயத்தில். சூர்யா சார், இப்போ கோட்டீஸ்வரன் சொல்கிறது போல் 2 பேருமே, அதாவது உதயநிதி ஆகட்டும் இந்த பக்கம் எடப்பாடி ஆகட்டும், 2 பேருமே விஜயை தவிர்த்திருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது என்னென்னா, விஜய் வந்து ஒரு ப்ரூஃப் பண்ணாத ஒரு கட்சி, அவங்கள வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து அவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு இவ்வளவு இருக்குது அவ்வளவு இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இருக்கட்டும். ஆனால் என்னென்னா, மக்கள் மன்றத்தில் இதுவரை நிரூபிக்கப்பட்ட கட்சிகள், அதிகாரத்தில் இருந்த கட்சிகள், அதிகாரத்திற்கு வர துடிக்கிற கட்சிகள், அவங்கெல்லாம் தங்களை மக்கள் மன்றத்தில் நிரூபித்து கொண்டவர்கள். இவர்கள் நிரூபிக்கலை. இவங்களை போய் ஒரு எதிரியாக நின்று பேச வேண்டிய அவசியம் இவர்கள் இருவருக்குமே கிடையாது தான். ஆனால்
திமுகவுக்கு கிடையாது. ஆனால் அதிமுகவில் அவர் தான் ஒரு கொடியை அசைச்ச உடனே சொல்லிட்டாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். அப்புறம் அது ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு வைங்களேன். ஆனால் என்னென்னா திமுகவுக்கு தாவேக்காவை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு ட்ரெண்டு தமிழ்நாட்டில் இருக்கட்டும். அது சீமான் வந்தார், அவரும் பேசினார், எல்லாரும் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அப்படி அந்த மாதிரி பேசுகிறவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் மாறாக தன்னை எதிரில் அதிகாரத்திற்கு இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய இயக்கம். அந்த இயக்கத்தை பற்றி தான் அவர் விமர்சிக்க முடியும். இல்லை, அந்த விமர்சனம் கூட கொஞ்சம் அதிகப்படியான விமர்சனமோ இல்லை வந்து எடப்பாடி ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. ஏன்னா எல்லாமே டெல்லியிலேருந்து தான் இயக்குறாங்க அதிமுகவை அப்படிங்கிறது சந்தேகமே வேண்டாம். அதில் என்ன சந்தேகம்? அதாவது அது சேனல் எப்படி இருக்கும்னா, அங்கே டெல்லியில் இருந்து நேராக மயிலாப்பூருக்கு ஒரு கனெக்ஷன் வரும். மயிலாப்பூர்லேருந்து தான் எல்லா இடத்துலையும் ஒளிபரப்பாகும். அது அப்படி ஒரு ஏன்னா அமித்ஷாவே நேராக இங்கே வந்தோடனே எங்கே போவார்னா குருமூர்த்தி வீட்டுக்கு தான் போவார். குருமூர்த்தி தான் அங்கேருந்து எல்லாத்தையும் என்ன செய்வார், அந்த ராஜதந்திர நடவடிக்கைகள் எல்லாமே அங்கேருந்து தான் ஆப்ரேட் பண்ணப்படும். இது வந்து ஒன்று. இப்போ நீங்கள் வந்து அவர் சொன்னதில் விஞ்சி நிற்கும் அடிமை, அமித்ஷாவுக்கு விஞ்சி நிற்கும் அடிமை யார் அப்படிங்கிறதுல எடப்பாடியா அல்லாட்டி இடியை சார்ந்து பாதிக்கப்பட்டவர்களா அப்படிங்கிறத, ஏன்னா அவங்க தான் அங்கே இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. அப்போ நீங்கள் வந்து மற்றவர்கள், அப்போ அமித்ஷா அப்படிங்கிறது வந்து அதனுடைய பின்னணி எப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல. நீங்கள் அகாலிதளம் தொடங்கி குமாரசாமி தொடங்கி இது கிழக்கு பகுதியில் இருக்க வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற கட்சிகள் காணாமல் போனதில் இருந்து, மகாராஷ்டிராவில் சிவசேனாவில் இருந்து, என்சிபியில் இருந்து ஏராளமான கட்சிகளை காலி பண்ணிட்டு தான் அது தமிழ்நாட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து அப்போ அதிமுகவையும் அது காலி செய்வதற்கான முயற்சியை நடக்குது அப்படிங்கிறது. ஏன்னா ஓபிஎஸ் போய் நான் வந்து ஆம்பளைன்னு என்னை நிரூபிக்கணும்னா அந்த பொம்பளை கல்லறையில் போய் உட்காருன்னு குருமூர்த்தி சொன்னார் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து என்னை போய் அதிமுக ஒருங்கிணைக்க சொல்லி அமித்ஷா சொன்னார் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு. அப்புறம் இது எல்லாத்துக்கும் மேலே ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு விழா நடக்கும், ஒரு பத்திரிகை, துக்ளக் பத்திரிகை விழா நடக்கும். அதில் சாட்சியமாக வந்து குருமூர்த்தி எல்லாத்தையும் நான் தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுவார். அப்போ இதில் என்ன இருக்குது, மறைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதில் அமித்ஷா தான் ஆப்ரேட் செய்கிறார் அப்படிங்கிறத எல்லாரும் வாக்குமூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும். அதிமுகவை யார் வச்சிருக்கான்னு கேட்டால் அமித்ஷான்னு எல்லாரும் சொல்லுவாங்களே. இதில் சந்தேகம். ஜமீலாட்ட கேட்டுருவோம். அதிமுகவை மொத்தமாக இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக இயக்கிறது, கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது அமித்ஷா தானா? நல்ல கற்பனை வளம் இருக்குது சாருக்கு. அதனால் நல்ல கற்பனையாக புனையப்பட்ட கதையை அழகாக வந்து நடக்கிறது மாதிரியே பேசிகிட்டு இருக்கார். அதாவது டெல்லியிலேருந்து மயிலாப்பூர் போவாங்களாம், மயிலாப்பூர்லேருந்து இங்கே வருவாங்களாம். ஏன் சார், மிகப்பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எத்தனை வருடம், 33 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சியை ரொம்ப சாதாரணமாக நீங்கள் எடை போடுற நீங்கள் எல்லாருமே, நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி தான், ஒன்றுமே இல்லாத பிஜேபியை நீங்கள் சொல்கிற கருத்தின்படியே நான் சொல்கிறேன். 1999க்கு என்ட்ரி பாஸ் கொடுத்தது யாருங்க? அப்போ என்ட்ரி கொடுக்கும்போது பிஜேபி என்னவா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? வாஜ்பாய் அவர்களோட கவர்மெண்ட்ல வந்து ஆஹா ஓஹோன்னு பாராட்டு பத்திரம் கொடுத்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு பிஜேபி என்ற ஒரு இயக்கத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்த பெருமை திமுகவுக்கு இல்லையா? அன்னைக்கு அப்போ நீங்க எல்லாமே அப்ப பிஜேபி சொல்றது படி கேட்டுதான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கீங்களா? ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்றோன்ற பேர்ல எதையோ சொல்ல வேண்டியது. திரு அமித்ஷா அவர்கள் ஒரு உள்துறை அமைச்சர்ன்ற பேர்ல நாங்க இது பண்ண மாட்டோமா, பேசக்கூடாதா? அல்லது இந்த கட்சியினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்ற முறையில் பேசக்கூடாதா? தெளிவாக அவர் சொல்லிட்டார். கூட்டணி பற்றிய பேச்சு நடக்கும் பொழுது செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழகத்திற்கு இந்த கூட்டணியின் தலைவராக இருப்பவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று தெளிவாக அவர் சொன்னாரா இல்லையா? அப்போ அவர் வந்து நாங்க தானே சொல்லலையே. அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்க பேசியிருக்கும் போதும் மறுபடி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப சிரிப்பாகவும் வேடிக்கையாகவும் இருக்கு. அடுத்தது நீங்கள்லாம் சொல்லக்கூடிய திராவிடத்தை பற்றிய கருத்து, திரு உதயநிதி அவர்கள் கூட பேசும்போது சொல்றாரு, திராவிடம்னா திரு எடப்பாடி அவர்களுக்கு என்ன தெரியுமான்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச திராவிடம் எங்களுக்கு தெரியாது. திராவிடம் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் சொல்லக்கூடிய திராவிடம் சமூக நீதிக்கானது, அனைவருக்குமானது அப்படின்ற கருத்தை அவர் தொடர்ந்து சொல்றாரு. யாருக்கானது? யாருக்கான அனைவருக்குமானது? உங்க குடும்பத்துக்கானதா? இதைத்தான் நாங்க திரும்ப கேட்கிறோம். இதை கேள்வி கேட்டா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திராவிடம்னா தெரியாதுன்ற நக்கல் பண்றது இது தேவைதானா? சொல்லுங்க. எந்த வகையில் ஒரு நியாயமான கருத்தை முன்வைக்கிறீங்க? எந்த ஆதாரமும் இல்லாமல் தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பிஜேபியோட அலையன்ஸ். ஓகே, திரு அமித்ஷா அவர்கள் சொல்ற பேச்சு தான் இவங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேட்குறாங்க.
இங்கே இருந்த முன்னாள் உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர்களோ யாரா இருந்தாலுமே எந்த கட்சிக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு அமித்ஷா சொல்றதை பத்தி கேட்குறாங்களா? நான் கேட்குறேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு அன்வர் ராஜா வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துதான் திமுகவுக்கு போய் சேர்ந்தாரு. அவர் என்ன அமித்ஷா சொல்லி கேட்டுதான் திமுகவுக்கு போனாரா? சமீபத்தில் திரு மனோஜ் பாண்டியன் போய் சேர்ந்திருக்கிறாரு. அவர் யார் கேட்டு போய் சேர்ந்தாரு? அப்ப அடுத்தடுத்த கட்சிக்கு போகணும்ன்றத யார் சொல்றாங்க? நீங்க சொல்ற கூற்றுப்படி கேட்டால் திரு அமித்ஷா அவர்கள் சொன்னதுபடி அவர்கள் எல்லாம் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். அப்படி எடுத்துக்கலாமா? புரியலையே. எந்தவித ஆதாரமும் இல்லாமல் சும்மா பொது வெளியில் மக்களை ஒரு மாதிரி குழப்பறதுக்கு, ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதற்கு எதையாவது ஒண்ணு சொல்லணும், போற போக்கல சொல்லிட்டு நான் உங்க கேள்வி அப்படியே மனுஷிட்டேன். சரி, நான் உங்க கேள்வி அப்படியே மனுஷிட்ட முன்வைக்கிறேன். எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி அதிமுகவை இயக்கிறது அமித்ஷா அப்படின்னு சொல்லி உதயநிதி பேசினாரு அப்படிங்கிறதா அதிமுக தரப்பு வைக்கக்கூடிய கேள்வி. அதாவது உதயநிதி அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தை சொன்னார். அதிமுகவினுடைய பல்வேறு பிரிவுகள், அதுக்கெல்லாம் கம்பெனி, அதுக்கெல்லாம் ஒரே ஓனர் வந்து அமித்ஷா தான். வேற வேற பிரான்ச்சில் வேற வேற பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார் வந்துட்டு. இது அடிப்படையான விஷயம் என்னென்னா, இந்த அதிமுகவினுடைய அணிகளுக்குள்ளே என்ன கொள்கை வேறுபாடு, என்ன பிரச்சனைங்கிறது உலகத்தில் யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் என்ன பிரச்சனை, எடப்பாடிக்கும் டிடிவி தினகரனுக்கும் என்ன பிரச்சனை, செங்கோட்டையனுக்கும் இது இபிஎஸ்ஸுக்கும் என்ன பிரச்சனை யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவம் என்னவென்றால் அமித்ஷா என்கிற தத்துவம். அதாவது நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி 2029 கூட பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் வந்து சில மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணியை அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கலை, சாரி, இது அமித்ஷா அறிவித்தார். இவர் பக்கத்தில் பொம்மை மாதிரி உட்காந்துருந்தார் வந்துட்டு. தமிழ்நாட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு. ஆனால் அங்கே மட்டும் இல்லை, அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட பத்திரிகையாளர் கூட அவர் சந்திக்க மறுத்துட்டார், அவ்வளோ பயம். அப்புறம் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்டார். சரி, ஓபிஎஸ் பக்கம் வருவோம். ஓபிஎஸ் என்ன சொன்னார் வந்துட்டு, மோடி அவர்களை சந்திப்பதே ஒரு பெரிய பாகியம் அப்படின்னு. டிடிவி தினகரன் அவர் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி தான் இருக்கார், அதற்கு விசுவாசமாக தான் பேசிகிட்டு இருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 6 மாதத்தில் 3 தடவை போய் உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வர்றாரு. எப்போ சந்திக்கிறாருன்னா, இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்க டைம்லையே அங்கே போய் சந்திக்கிறார். சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ வந்து முழுக்க 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 இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றை தத்துவம் இருக்கிறது. அது அமித்ஷாவை தலைமையை ஏற்றுக்கொண்ட தத்துவம். இதில் யாராவது முரண்படுறாங்களா நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, செங்கோட்டையன் அங்கே போனதுங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் வார், ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. அப்போ என்னென்னா, அந்த அதிர்ச்சியில் அவர் இங்கே பேசுகிறார். மற்றபடி தாவேக்காவோடு அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னு கேட்டேன்னா, ஏற்கனவே கொடி பறக்குதுன்னு முதல்ல அறிவித்தது அவர் தான். அதோடு மட்டும் இல்லை, அரூர் சம்பவத்தில் அதிமுகவுக்கு ஆதரவாக, சாரி, இது தாவேக்காவுக்கு ஆதரவாக அதிமுகவினரும் பாஜக இன்னமும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருக்குது அதிமுக தாவேக்கா வந்துடும். இல்லை, அதிமுகவோட நம்பிக்கை கிடையாது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கியூபில் இருக்கக்கூடிய எல்லா கலசையும் மாற்றி ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணுறது அமித்ஷா அவர்கள். அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு முரண்பாடு வந்த உடனே செங்கோட்டையனை வந்து தாம்பக்கம் எடுக்கிறாங்க. அப்போது ஒரு ஒன்றுபட்ட அதிமுகங்கிறத உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அது செட்டில் ஆகலை அப்படின்ற உடனே தாவேக்கா நீங்கள் அங்கே போய் இருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி ஒரு வார்த்தை வந்து விஜயோ அல்லது தாவேக்காவோ அவங்க விமர்சித்து எதுவுமே பேசலை. அப்போது பிஜேபிக்கும் ஒரே எதிரி திமுக, தாவேக்காவுக்கும் ஒரே எதிரி திமுக, அதிமுகவுக்கும் ஒரே எதிரி திமுக. இவங்க எல்லாத்தையும் ஒன்று சணிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைக்கி வந்து பாஜக இருக்குன்னா 2 அம்சங்கள் இதில் இருக்குது. ஒன்றுபட்ட அதிமுக இருந்தாலும் பிஜேபிக்கு லாபம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே அவங்களோட ஒரு உறவு வச்சுருக்காங்க, கூட்டணியில் இருக்காங்க. ஒருவேளை இவங்க எல்லாமே தனித்தனியாக நின்று அதிமுக வாக்கு வங்கி முற்றிலுமாக சிதறினாலும் பிஜேபிக்கு லாபம்தான். ஏன்னா இன்றைக்கி எதிர்க்க ஒரு 2வது கட்சிங்கிற இடத்துலேருந்து அதிமுகவை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தாங்கள் வளரணுங்கிறது தான் அவங்களுடைய நீண்டகால திட்டம். அது ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க, திராவிடம் இல்லாத தமிழ்நாடு அப்படின்ட்டு. அப்போது இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் கோட்டீஸ்வரன்ட்ட கூட ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியும் விஜயை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, உதயநிதியும் பேச மாட்டேங்கிறாருன்னு. நாங்கள் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களை வந்து நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் பொருட்படுத்தவே இல்லை. அவங்க எங்களுடைய வந்து காம்படிட்டராகவும் நாங்கள் நினைக்கல. ஆனால் இவர் எடப்பாடி பழனிசாமி பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம், அவர் இன்னும் வந்து அங்கே வந்து பிணைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு குந்தகம் விளைவித்து விடக்கூடாது என்று அமைதியாக இருக்கிறார். ஏன்னா இந்த கரூர் சம்பவத்தை நான் ஏன் குறிப்பிடுறேன்னா, அந்த சம்பவத்தில் போட்டி போட்டுக்கொண்டு விஜய் கேட்காமலேயே பாஜகவும் அதிமுகவினரும்
அவருடைய பேச்சாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஊடகங்களில் விஜய்க்கு ஆதரவாக தாவேகாவுக்கு ஆதரவாக பேசினார்கள். எல்லா பழியையும் திமுக மீது சுமத்தினார்கள். இது எல்லாவற்றையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குதுங்கிறது ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ளே வந்து பிஜேபி இவங்களை கொண்டு வர்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பிஜேபி ஆதரவாளர்கள், அதிமுக. அதனால இதில் அவங்களுக்கு ஒரு சின்ன முரண்பாடுகள் அவங்களுக்கு கிடையாது அதுக்குள்ளார. ரைட் குமார், இது எல்லாத்தையுமே அதாவது விஜயவாகட்டும், இந்த பக்கம் அதிமுகவாகட்டும், ஓபிஎஸ், டிடிவி எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி அப்படின்னு அமித்ஷாவை சுட்டி காட்டுறாரு மனுஷ். அப்படிதானா? அவர் சொல்றது உண்மையாக இருந்தால் 2019 தேர்தலுக்கு முன்னால், பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் லீலா பேலஸ் ஹோட்டலில் நம்ம 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 சன் டிவி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் மீட்டிங் நடந்தது. அவர் சொன்னதை கேட்டிருப்பார்ல எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் எத்தனை முறை மீட்டிங் நடந்தது, எதுக்காக பிரிஞ்சாங்க, இன்னைய வரைக்கும் எல்லாரும் ஒன்று சேருங்க அப்போ கேட்கலங்கிறது இதில் இந்த ஒரு காரணத்தில் அது லீலா பேலஸ் கதையை விட்டுருங்க. இப்போ அதுக்கப்புறம் ஐடிசியில் நடந்துச்சுல்ல, அவர் தான் மெயின் பாக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரே அவர் தான்ங்கிற மாதிரி கதை சித்தரிக்கும் போது நான் அதுக்காக நான் இதை சொல்ல வேண்டி வருது. ரெண்டாவது இல்லை சார், 2019க்கு அப்புறம் இப்போ 2025 அதே ஐடிசியில் நடந்துச்சுல்ல, அதை தானே அவர் சொல்கிறாரு. எல்லாத்துக்குமே எப்போதுமே பாஜக சொல்லக்கூடியது ஒன்றா இருங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வுங்கிற ஒரே டைட்டில் தான் எப்போதும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அவங்க அதை கேட்கல, அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ சேர்ந்துருக்காங்க, ஒன்றா இருக்காங்க. அது ஒன்று. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர், அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்து 3 வருஷம் தான் ஆகுறது. அவருக்கு அது இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டாக ஒரு டாபிக் பேசினா விவாதம் நடத்துவாங்க, அது நல்லா வரட்டும். விவாதம் நடத்தணுங்கிறதுக்காக ஒரு துணை முதலமைச்சர் பேசுவார். அதெல்லாம் இருக்குது. அதை நோக்கி நம்ம இன்னைக்கு தேவை இருக்குது, மீடியாக்களுக்கு செய்தி தேவைப்படுது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹைலைட்ஸை கிளப்பி விட்டோம்னா அது வரணுங்கிறது ஒரு கணக்கு. அது ஒன்று. எந்த அதிமுகவோ எந்த கட்சியுமோ பாஜகவோட நம்பியோ அமித்ஷா சொல்கிறதான் கேட்டு நடக்குங்கிற வார்த்தை 100% தவறு. அது ஒரு கற்பனைன்னு எல்லாரும் கேட்குறவங்களுக்கும் தெரியும். எல்லா கட்சிக்கும் அவங்கவுங்களுக்கு அதிமுக ஆரம்பித்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு இல்லை, எதையுமே குமார் வந்து வெளிப்படையாக பேசுவார் இல்லையா? இப்போ வந்து எடப்பாடியோ விஜயோ செங்கோட்டையனோ இவங்க யாருமே அமித்ஷா சொல்கிறத கேட்டு நடக்கலை. நான் உத்தரவு கேரண்டியா சொல்றேன், நடக்கல. ஜனநாயகத்துல என்னென்ன யாருக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அதை அந்த வரம்பை தாண்டி யாரும் போகல. எல்லா கட்சியிலேயும் நடந்திருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க, 67 இருந்து திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கு. 40-45 கட்சிகள் இந்த திராவிட கட்சிகளால் நாங்கள்லாம் வளரவே முடியலன்னு ஒரு இது போய்கிட்டு இருக்கு, ஒரு ரோல் போய்கிட்டே இருக்கு. அப்போ சின்ன கட்சிகள் அவங்க வளரலைங்கிறதுக்கு இந்த கட்சிகளை காரணம் சொல்றாங்க. அது போல இந்தியா முழுக்க ஆட்சியில் இப்போ எல்லா மாநிலங்களையும் வந்திருக்குங்கிறதுக்காக அங்கேருந்து அவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக அவங்க தான் எல்லாத்தையும் மெயின் பாக்ஸ், அவங்க தான் இதெல்லாம் சொல்கிறாங்க கேட்குறாங்கன்னு சொன்னாக்கா அது யாரும் நம்ப மாட்டாங்க. அது ஒரு அரசியலுக்காக பேசுகிற கருத்துன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது என்னென்னா, இந்த கூட்டணி சேர்ந்தால் அதிமுகவும் பாஜகவும் மற்ற கட்சிகளும் சேர்ந்தால் நமக்கு நல்லதல்லங்கிற கருத்தை மையப்படுத்தி உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அதில் உண்மை இருக்கிறதாக நான் கருதவில்லை. அது நியாயமான கருத்தாகவும் எனக்கு படவில்லை. ஏன்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையும் நம்ம விவாதித்திருக்கிறோம், எல்லா சம்பவங்களையும் நம்ம விவாதித்திருக்கிறோம். கையை மீறி போனது, அதுக்கப்புறம் திரும்ப வந்தது, அவங்கவுங்களுக்கு அந்தந்த சூழல் அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன சூழலோ யாருக்கு நமக்கு அதில் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்ததுனாக்கா நம்ம அவங்களோட சேர்ந்துக்கலாம், அல்லது அவங்க நம்மள்கிட்ட சேர்றதுனால நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னா சேர்ந்து. திமுக ஏன் விஜய தாவேகாவை விமர்சிக்கல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அவர் சொல்லிட்டாரு. ஆனால் அதிமுகவும் அங்கே வந்து விமர்சிக்காம செங்கோட்டையன் அங்கே போயிட்டாரு, செங்கோட்டையனை பற்றி பேசுகிறாரு. ஆனால் தாவேகாவை பற்றி வாயை திறக்கலையே எடப்பாடி. அது தாவேகாவன்னு செங்கோட்டையனை குறை சொல்லணுங்கிறது தானே. செங்கோட்டையன் தானே போய் சேர்ந்துருக்காரு, செங்கோட்டையன் தான் போய் விஜய்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு. சேர்ந்தது எதனாலங்கிறது அவருக்கும் செங்கோட்டையனுக்கும் தான் தெரியும். அது சேர்ந்தது என்ன காரணங்கிறது அவரே சொல்லியிருக்காரு, இவர் அவரை சொல்கிறாரு, அவர் இவரை சொல்கிறாரு. 2 பேரும் பிரிஞ்சதுக்கு காரணத்தை சொல்கிறாங்க. விஜய் தான் விஜய்க்கும் அவருக்கும் தொடர்பு இல்லைங்கிறது தானே இப்போ நமக்கு தெரிகிறது. விஜய்க்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறதாக, ஏன்னா அங்கே முதலமைச்சர் போஸ்ட்டு இருக்குது. சரி, முதலமைச்சர் போஸ்ட்டு நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் யாரோ முதலமைச்சர் அவருக்கு நாங்கள் எதுக்கு உழைக்கணும்னு விஜய் டிவிகேயில் இருக்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவரும் எடுத்தெடுப்புனே சொல்லிட்டாரு, நாங்கள் எங்கள் கூட யாருக்கு எங்களோட கூட்டணி வைத்துக்கொள்ள எங்கள் தலைமையை ஏற்க தயாராக இருக்கிறவர்கள் எங்களோடு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டார் விஜய்.
அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அங்கே போகிறதுக்கு மார்க்கம் இல்லை. அதனால் அது ரூல்ட் அவுட்டு. தேவையில்லாமல் அமித்ஷா கேட்டுட்டு தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஹெட் குவார்ட்டர் வந்து டெல்லி தான் என்று துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறது ஏற்புடையதல்ல என்பது என்னுடைய கருத்து. ஒரு சின்ன குறுக்கீடு அதை மட்டும் சொல்லிடுறேன். அவர் ஒரு தகவல் தப்பாக சொல்கிறாரு. உதயநிதி அரசியலுக்கு வந்து 3 வருஷம் தான் ஆகுதுன்னாரு. 2019 எலெக்ஷன், 2021 எலெக்ஷன், இதில் திமுகவினுடைய மிகப்பெரிய பிரச்சார முகமாக இருந்தவர் உதயநிதி ஸ்டாலின். அது மட்டும் இல்லை, அந்த தேர்தல்களில் திமுக பெற்ற பெரிய வெற்றிக்கு அவர் காரணமாக இருந்தார் என்பதற்காகத்தான் அவருக்கு இளைஞரணி செயலாளர் பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. குமார் எல்லா இந்த அரசியல் சட்டத்தை தப்பாக மேற்கொள் கட்டுற மாதிரி இந்த தகவலையும் தப்பாக மேற்கொள் காட்டுறாரு. அதனால வந்து அது ஒரு தவறான தகவல். இன்னொன்று, அண்ணாமலைன்னு ஒருத்தரை வந்துட்டு அரசியலுங்கிற அரிச்சவழி தெரியாத எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து தலைவராக வச்சு அரசியல் பண்ணி இப்போ ஆதரிச்சுக்கிட்டு இருந்த குமார் மாதிரி ஆளுங்க ஒரு அரசியல் பாரம்பரியத்திலிருந்து வந்த தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாக இந்த கழகத்திற்கு ஒரு பெரிய வெற்றியை ஈட்டு தந்த ஒருவர் 3 வருஷம் தான் ஆகுதுன்னு தப்பா ஒரு தகவல் சொல்றாரு. அதை நான் திருத்த. குமார் சொன்ன சரத்து அரசியல் சாசனத்தில் குமார் சொன்ன சரத்து தான் இப்போ சட்டமா இருக்கிறது. சரி, ஓகே, வர செங்கலை மறந்துட்டாரு. 2019 செங்கல் எய்ம்ஸ் செங்கல் இருக்குல்ல, அதையே மறந்துட்டாரு. கோட்டீஸ்வரன் சார், இந்த அதாவது அமித்ஷாவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படிங்கிற அந்த பார்வையை ஜெமீலாவும் முன் வச்சாங்க, அதே போல குமாரும் முன் வச்சாரு. நம்புற மாதிரி இருக்குதா சார்? அதாவது நிதர்சனமான உண்மை என்னன்னா, கடந்த காலத்தில் வந்து பாஜகவோட அந்த கிடுக்குப்பிடி இருந்தது. இப்போது தமிழகத்தில் பாஜகவை குறிப்பாக அமித்ஷா அவர்களை யாருமே மதிக்கிறது இல்லைன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இது ஏன் அப்படி நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன் இல்லை நான் பார்க்குறேன்னா, ஓபிஎஸ் சேர்த்துக்க சொல்லி அழுத்தம் வந்து சார் யாருமே இல்லை, யாரும் மதிக்கிறது இல்லை. எடப்பாடி அந்த லிஸ்ட்ல வராரா? ஆமாம், செங்கோட்டையன் போய் யாரை பார்த்தாரு? யாரை பார்த்ததுக்கப்புறம் பதவி போகுது? எல்லாம் சேர்ந்து இருந்தால் ஆதாயம், ஒன்றுபடுத்தால் உண்டு வாழ்வு. நம்ம திமுக வலிமையாக இருக்கிற திமுக சேர்ந்து தான் எதிர்க்கணுன்ற அந்த பொருளில் பாரதிய ஜனதா கட்சி எல்லாருமே ஒன்றா தானே இருக்காங்க. அண்ணாமலை போன்றவர்கள்லேருந்து ஆரம்பித்து அமித்ஷா வரலாம். ஸோ அப்போ அந்த சொல் பேச்சை எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை. கூட்டணி வேணும், நான் வச்சுக்கிறேன், ரைட்டு, அதுக்கோகிற இவங்கள சேருங்க அவங்கள சேரலாம் நீங்கள் சொல்ல வேணாம். இங்கே பிரதான எதிர்கட்சி அதிமுக, நாங்கள் வைக்கிறதா அப்படின்றதுல அவருமே இருக்கார். என்னன்னா இங்கே வந்து அதை தொடர்ந்து நம்ம பேசும்போது ஒரு நிலைப்பாடு தாண்டி திட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் அதிமுக இன்னைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதனால் அதிமுகவால் பிஜேபி வந்து ஓப்பனாக திட்டவோ இல்லை பிஜேபியோட இடத்தை காட்ட முடியல. ஆனால் மறைமுகமாக பிஜேபி வைக்கக்கூடிய கோரிக்கை அத்தனையும், அது ஓபிஎஸ் இணைக்கிறதாகட்டும், இல்லை டிடிவி தினகரனை இணைக்கிறதாகட்டும், இல்லை செங்கோட்டையன் இணைக்கிறதாகட்டும், இல்லை செங்கோட்டையனை சமாதானப்படுத்துறது, எதையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கல. அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, ஏன் கட்டுப்பாட்டில் இருக்குது, நாங்கள் நினைக்கிறதா அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகிறார். இது ஒன்று. ரெண்டாவது, மனுஷபுத்திரன் சார் சொன்னது ஒன்று உண்மை. அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்றைக்கி வின்வின் சுச்சுவேஷனில் இருக்குது. தமிழகத்தில் அவங்களுக்கு இழக்கிறதுக்குன்னு எதுவும் கிடையாது, ஆனால் அடையிறதுக்கு நிறைய இருக்குது. இப்போ இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத பொழுது திமுகவை வீழ்த்த முடியுமா? அது ஒரு வீகம். அதில் வெற்றி கிடைச்சா சந்தோஷம். இல்லை அதிமுக ஓட்டு குறைஞ்சி போய் அது பலவீனமாகி போய் நாசமாக போனால் நாங்கள் அந்த 2வது இடத்துக்கு வந்துடுவோம், அதுவும் சந்தோஷம். இல்லை தாவேக்க மாதிரி ஒரு புதுசாக ஒரு கட்சியை வச்சு அதை வைத்து எதனா பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் ஒரு சந்தோஷம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சிபிஐ வழக்கு வந்து இப்போ விசாரிக்கிறது. 41 பேர் உயிரிழப்பு நடந்திருக்கு. மெத்தனமாக இருக்காங்களா இல்லையா? அதில் என்ன வேகம் காட்டப்பட்டது? இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி கேஸு பாலியல் சீண்டல் வழக்கு வேகமாக விசாரணை கொண்டு வந்தாங்க, ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க, ஏதோ ஒன்று ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? நான் திமுக இது எல்லாமே சரின்னு நான் சொல்ல வரல. உதாரணத்துக்கு சட்டம் ஒழுங்கில் ஒரு சில இடத்துலலாம் பிரச்சனை இருக்குது, விமர்சனம் வருது. ஒரு ஆட்சினா கெட்ட பேர் வரதான் செய்யும். அதை தாண்டி அங்கே வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசு தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யாமல் அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அமித்ஷா அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் சொல்கிறாரு, கோரிக்கை வைக்கிறாரு, ஆனால் அதை யாருமே கேட்கறது இல்லை அப்படின்றத உண்மை. இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமானது, திரு நயினார் நாகேந்திரனோட கருத்து. செங்கோட்டையன் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த நிலைப்பாடில் கீழே போய் அவர் ஒன்று சொல்கிறாரு, தூய்மையான ஆட்சின்னு சொல்லி வாயை விட்டு மாட்டிக்கிட்டார். அதை வந்து எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரன் அவங்க ஒரே லீஃபில் இருக்கிறாங்க. அதாவது இபிஎஸ் சொல்கிறத நயினார் கேட்குறாரு, ஆனால் அமித்ஷா சொல்கிறத நயினார் கேட்பார், ஆனால் அமித்ஷா சொல்கிறத எடப்பாடி பழனிசாமி கேட்கல அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, செங்கோட்டையனோட அந்த கருத்துக்கு வந்து சொல்கிறார், செங்கோட்டையன் கிட்டத்தட்ட வாயை விட்டு மாட்டிக்கிட்டார். அதாவது அம்மையார் காலத்தில் ஆட்சியில் இருந்தீங்க, மந்திரி சபையில் இருந்தீங்க, இவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் ஆட்சியில் இருந்தீங்க, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பீரியட்லையும் மந்திரி சபையில் இருந்தீங்க. இவ்வளோ நாள் நல்லா அனுபவிச்சுட்டு நல்லா அழகாக கொண்ட வச்ச லைட்டில் போயிட்டு
தூய்மையான ஆட்சி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானே ஃபஸ்ட்டு தூய்மை இல்லாத ஒரு ஆள், நானே வந்து லஞ்ச லாவண்யம் ஊழல்லாம் எனக்கு பிடிக்கும், அப்போ பண்ணிட்டேன், இனிமேல்ட்டு விஜய் அவர்கள் தலைமையில் வந்ததுன்னா விஜய் ஒரு உத்தமர், அவர் வந்து தூய்மையான ஆட்சி திமுகவை எதிர்த்து கொடுப்பாரு, அதனால் ஓட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரம் பண்ண போகிறார். ஓகே ஓகே ஓகே, நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க, நான் வரேன். நான் அதுக்குள்ளே சூர்யா சேவியர்கிட்ட போயிட்டு வந்துடுறேன். கோட்டி வேற ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. அமித்ஷாவெல்லாம் அங்கே இயக்கலை, அமித்ஷா சொல்கிறத கேட்குற நிலையில் எடப்பாடி இல்லை, அவர் அதை தாண்டி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கிறாரு. அது ஓகேவா? சரி, அதாவது அமித்ஷா வந்து ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் இங்கே இருக்க வித்யாசாகர் கவர்னரை வச்சு கையை பிடிச்சி சேர்த்து வச்சாங்கல்ல, அந்த சேர்த்து வைக்கிற மாதிரி எல்லாரையும் வாங்க லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு எல்லாரும் உட்காருங்க, ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏன் செய்யலை? அவங்களுக்கு பிரிஞ்சு கிடந்தால் மேஞ்சிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் பிரித்து விடணும், இங்கிட்டு ஓடு அங்கிட்டு ஓடு அங்கிட்டு ஓடுன்னு பிரிக்கணும். அமித்ஷா பேச்சை யாரும் கேட்கவில்லை என்பது மிக 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 குறைந்த மதிப்பீடுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அமித்ஷாவினுடைய அவர்கள் பாஜக யார், இது வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, இங்கே அவர்கள் அதிகாரத்திற்கு கோட்டி ஒரு வார்த்தை சொன்னார்ல, இங்கே வந்து நான் தான் தலைமை, நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கிறதுல வந்து எடப்பாடி தெளிவாக நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி நிற்கிறதா சொல்கிறாரு கோட்டி. எடப்பாடி அப்படிதான் நிற்க சொல்லியிருக்காங்க, அதனால நிற்கிறாரு. ஏன் அவரால் சேர்க்க முடியலை, ஏன் இவங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் பிரிந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள், அதை எடப்பாடி அமல்படுத்துறாரு, வேற ஒன்றும் இல்லை. இவர்கள் எல்லாம் பிரிஞ்சு இருக்கணும், இவர்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ தனியாக அதிமுக ஒரு கூட்டம் போட்டு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம், அமித்ஷாவை எதிர்த்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா தமிழ்நாடே வெடி போட்டு கொண்டாடிடுறேன். ஆனால் என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு வெடியை அமித்ஷா வச்சு விட்டுருவாரு. அதுதான் பிரச்சனையே. இங்கே அதிமுக ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விரும்புகிறது, அதை அமித்ஷா விரும்பவில்லை, மோடி விரும்பவில்லை. அவர்கள் விரும்பியது எப்பெல்லாம் 6 மாசத்துல அம்மா இறந்து போயிட்டாங்க, 4.5 வருஷம் ஆட்சி இருக்கு, அந்த ஆட்சியை வச்சுக்கிட்டு ஒரு பினாமி ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்தணும், அதுக்கு எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு அன்னைக்கு வந்தாங்க. யாரு நம்பிக்கை, இந்த எடப்பாடி மேல நம்பிக்கை இல்லைன்னு ஓட்டு போட்ட ஓபிஎஸ் கொண்டாந்து சேர்த்தாங்க. அதே ஆட்க இன்னைக்கு ஏன் சேர்க்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதிகாரம் அவங்ககிட்ட தான். ஏன் சொல்றோம்னா எல்லாருமே அவர்களை தான் குறிப்பிடுறாங்க. இப்ப சகோதரி கூட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கேள்வி, மருதழகராஜோ மனோஜ் பாண்டியனோ அல்லாட்டி அன்வர் ராஜாவோ அமித்ஷாட்ட கேட்டா வந்தாங்கன்னு ஒரு அப்பாவித்தனமா கேட்டாங்க. அன்வர் ராஜா தெளிவா சொல்லிட்டு வந்தாரு, அமித்ஷாட்ட போய் அதிமுக அடமானம் இருக்கு அதனாலதான் வெளியேறி வாரேன்னு. மருதழகராஜா அதையே சொல்லிட்டு தான் வெளியே வந்தாரு. மனோஜ் பாண்டியனும் அதே தான், திராவிடம் என்றதை அழிப்பதற்கு முயற்சிக்கிறாங்க, அதுக்காக நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். எல்லாமே அமித்ஷாவுக்கு எதிரான குரலோடு தான் அவருங்க என்ன செஞ்சாங்க, திமுகவுக்கு வந்தாங்க. அப்படித்தான் அதை பார்க்கிறோம், நாங்க பார்க்கிறோம். ஒரு நிமிஷம் இருங்க தலைவா, கொஞ்சம் இருங்க. அதே போல நீங்க வந்து அமித்ஷா அப்படிங்கிறது அவங்க இங்கே அதிகாரத்தை அடைய வேண்டும். அவங்களுக்கு நீங்க வந்து தட்டுல எதுவுமே இல்லை, ஒரு 10 ரூபா விழுந்தா லாபம் தானே அப்படிங்கிறது தான் அவங்க பொசிஷன், வேற ஒன்றும் பொசிஷன்லாம் உண்மை கிடையாது. அந்த பொசிஷன் தான் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு என்று எதுவும் இல்லை, எல்லா பேரையும் போட்டு அடிச்சு அவனை செதைச்சு விடு, செதைக்கிறவனை பூராத்தையும் கொண்டாந்து பேய்க்கு பயந்தவன்லாம் ஏன் மேல வந்து படுத்துக்க அப்படின்னு சொல்ற அந்த கதை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு அதிகாரம், அதற்கு ஒரு இடி ஒண்ணு, அப்புறம் சிபிஐ ஒண்ணு, வருமான வரித்துறை ஒண்ணு. சார் தவகவுனுடைய பொருளாளர் யார் சார்? வெங்கட்ராமன் யாரு? பேசிக்கலி ஆர்எஸ்எஸ் நபர் அவரு, அவர் தான் ஆடிட்டர். எல்லா ஆடிட்டர்களுமே ஒரு கட்சியை தனியா நடத்திக்கிட்டு இருக்காங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது அங்க இருந்து போன அருண்ராஜ் யாரு? நெய்வேலியில போய் தவகவுனுடைய தலைவரை தூக்கிட்டு வந்த ஆளு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். அந்த கொள்கை பரப்பு செயலாளர் என்ன சொல்றாரு? 1000 ரூபாயை தியாகம் செய்து விடுங்கள், ஓசி பஸ் வேண்டாம் அப்படின்னு அவர் விஜய் மேடையில வச்சுக்கிட்டே பேசுறாரு. இது என்ன கொள்கை? ஒன்னொன்னு சொல்றாரு, இவர் சொல்றாரு ஜனநாயகத்தை பூத்து குலுங்குறதுக்கு தான் தமிழ்நாட்டில் 500 கோடி ரூபாயை நான் வருஷ வருமானத்தை இழந்து விட்டு அவர் வந்திருக்கிறாருன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. இப்போ அதையே வந்து வருமான வரித்துறை செக்அப் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் வந்து 500 கோடி ரூபாய் இவருக்கு உண்மையிலே வருஷம் வந்துச்சான்னு கேட்கணும். அதுக்கு டேக்ஸ்லாம் இவர் வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்கிறாரா, அதை வெளியிடணும் உடனடியாக. அவரே சொல்றாரு, செங்கோட்டையன் சொல்றாரு 500 கோடி ரூபாய்க்கு வருமானத்தை, ஆண்டு வருமானத்தை இழந்து விட்டு வந்திருக்காருன்னா 500 கோடி ரூபாய்க்கு இவர் டாக்ஸ் கட்டியிருக்கிறாரான்னு முதல்ல செக் பண்ண சொல்லுங்க. சும்மா என்னத்தை வேணாலும் என்ன செய்யறது, அடிக்கிறது. அப்ப தாவேக்கா அப்படிங்கிறது ஒன்னொன்னு சொல்றாரு அதே அருண்ராஜ், கொள்கை பரப்பு மறந்துடாதீங்க, அதான் பாயிண்ட், அண்டர்லைன். அவங்க என்ன சொல்றாங்க, அதிபர் ஆட்சி தான் வரணும். அப்புறம் இங்க வந்து ஜனநாயகம் பூத்து குலுங்கணும்னா ஒரு பக்கம் அதிபராட்சி வரணும்னு பேச வேண்டியது, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு எங்க கட்சி தான் வந்திருக்குன்னு சொன்னா அப்ப எல்லாருமே ஒரு முரண்பட்டு பேசுகிறார்கள். ஒன்னே ஒண்ணுதான் சார் இதனுடைய உள்ளடக்கம், கோர் பாயிண்ட் என்ன இதுல அப்படின்னு சொன்னா,
தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பாஜகவிற்கு எதிராக எல்லா கட்சிகளும் இருக்கு. அது சட்டமன்ற தீர்மானங்களை பார்க்கணும், நீட்டாக இருக்கட்டும், எதை சட்டமன்ற தீர்மானத்தை மொழி பிரச்சனையாக இருக்கட்டும், எதை போட்டாலும் சரி, அந்த 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்களா, அதில் கூட நயினார் நாகேந்திரனுக்கு மன ரீதியாக பிரச்சனை இருக்கும். ஐயோ இப்படி நம்ம போகிறமே எந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரை தவிர எல்லா கட்சிகளும் பிஜேபியை எதிர்த்து நிற்கும். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தீர்மானங்களை பூரா எடுத்து பாருங்க, அமைச்சருக்கு அனுப்புனதை பூரா. பாஜக தன்னை தமிழ்நாட்டில் தகவலிக்க முடியவில்லை. ஆனா இப்போ எதிர்க்கலையே அதிமுக. யாரு இப்போ அதிமுக ஒன்று எதிர்க்கலையே. அதிமுக அவர்களுடைய சம்பந்தி வீட்டில் ஒரு ரைடு நடக்குது, அடுத்த வாரம் டெல்லிக்கு ஓடிட்டாரு சார். அதானே சார் வீக் பாயிண்ட். பாஜகவுக்கு அதிமுகவுடைய வீக் பாயிண்ட் என்ன? ஒரு ரைடு நடக்குது, 3 ரைடு நடக்குது. அடுத்த வாரம் இவர் சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, இங்க இருந்து போயிட்டாரு. சகோதரி சொல்றாங்க, எங்களை என்ன அவ்வளவு சாதாரண ஆள்லாம் நினைச்சுக்கிட்டீங்க? சாதாரண ஆள்லாம் நினைச்சிட்டா, பார்த்துட்டு மூஞ்சிய துடிய மறைச்சிக்கிட்டு வந்த ஆளுகள் தான் எல்லாம் தமிழ்நாடும் பார்த்துச்சு. ஏன் நான் அமித்ஷாவை சந்திக்க போகிறேன், அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியை பற்றி பேச போகிறேன் சொல்லிட்டு போக வேண்டியதானே. இப்போ என்ன தப்பு? அதுக்கே 4 கார் மாதிரி அவர் வீட்டுக்கு போய் நான் கட்சி ஆஃபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து அதை இவராலேயே அறிவிக்க முடியாம அதை அவர் ட்விட்டர் போட்டு அறிவிக்கிறாரு எக்ஸ்தலத்தில். இதானே சார் நடந்தது. சரி, தைரியமாக ஆமா இப்ப சொல்றாருல பிஜேபியோட கூட்டணி வச்சா என்னன்னு கேட்கிறாருல, பிஜேபியோட கூட்டணி வைக்க தான் டெல்லிக்கு போறேன்னு ஏன் சொல்ல முடியல? அதை சட்டமன்றத்திலே சொன்னாரு. நீங்கள் எதற்காக டெல்லிக்கு சென்றிருக்கிறீர்களோ அப்படின்னு முதலமைச்சரே பேசினாரா இல்லையா? ஆக இவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து பாஜகவினுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் எல்லாரையும் சிதைக்கணும். சிதைச்சவங்கெல்லாம் நம்பிக்கை இழந்து இனிமே இவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பக்கம் எப்படி நம்மளோ அப்படி வடக்க அவங்க ஒரு பெரிய தலைக்கட்டு அப்படின்னு அவங்கள ஏத்துக்க. அவங்க ரொம்ப நேரமா குறுக்கிட விரும்பினாங்க, அவங்க சொல்லிருட்டோம். அக்கா பேசட்டும். இல்ல சார் வந்து ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்ன உடனே ஏதோ பெரிய தீவிரவாத இயக்கத்தை பத்தி பேசுற மாதிரி பேசுறாரு. தாவேக்கால் அவர் இருக்காரு பாரு ஆர்எஸ்எஸ்ன்னு. ஏங்க உங்க ஆர்எஸ்எஸ் கேவலமான இயக்கம், நூற்றாண்டு கால நான் சொல்றேன். ஆர்எஸ்எஸ் பத்தி சார், ஆர்எஸ்எஸ் பத்தி நான் பேசுறேன். ஆர்எஸ்எஸ்ல தலைவர் யாரு? அதுல என்ன ஜனநாயகம் இருக்கு? ஆர்எஸ்எஸ்ல அவங்கள அடியில சீட் எழுதி வச்சிட்டு சாவணும். சூர்யா சார் அவரை எந்த அறிவிப்பாங்க? சூர்யா சார் அவங்களும் பாஜக சித்பாவன பார்ப்பனர்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட பிரிவு தான் தலைவரா இருக்கணும். அவங்களும் பாஜகல இருந்து தான் வந்திருக்காங்க பாதிமுகவுக்கு. எனக்கு ஆர்எஸ்எஸ் பத்தி தெரியும்ல, அதனால நான் சொல்றேன். ஆர்எஸ்எஸ் ஏதோ பெருசுங்கறாங்க, மோசமான அமைப்பு. அவங்க சொல்ல ஆர்எஸ்எஸ் சூப்பரான இயக்கம், ஆர்எஸ்எஸ் மக்களுக்கான இயக்கம், இத ப்ரொபகண்டா பண்ணுங்க அப்படின்னு திரு கருணாநிதி சொன்னாரு 1999ல. சமூக இயக்கம், சமூக இயக்கம் அதெல்லாம் தெரியலையா? பச்சை போய் சொல்லில எழுதினாரு, அது உங்களுக்கு தெரியாதா? இல்ல எழுதப்படவில்லையா? எந்த சான்றும் கிடையாது. பச்சை போய் முதலமைச்சர் அவர்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இல்ல 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 அறிவாலயத்துல நூலகத்துல இருக்கு, அவர் எழுதின அதற்கான ஆதாரங்கள் எதுவும் அப்படி சொன்னது கிடையாது. லேடியான அந்த அம்மா நின்னு கம்பீரமா கேட்டாங்கல்ல, அது தெரியும். ஜெயலலிதா அம்மா வீட்டு வாசல்ல வந்து எச்சரித்து நின்னாங்கல்ல பிஜேபி தலைவர்கள், அது தமிழ்நாடு பார்த்திருக்கு. அந்த அதிமுகவான்னு கேக்குறாங்க எல்லாரும். இப்போதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படித்தான் இருக்கிறது. எங்கள் தலைமை எடப்பாடியார் அவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எங்களுக்கு தேவை என்றால் அல்லது தொண்டர்கள் விரும்பியதால் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. தேவையில்லை, மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது கூட்டணி பிளவுபட்டிருக்கிறது. இது வரலாறு, இது சும்மா இல்ல, இது சும்மா இல்ல. ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க உயிரோடு இருக்கும் போது எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருந்துச்சு, இப்பவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நிச்சயமா இருக்கு. ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது இதே ஐடிசி ஹோட்டல்ல போயிருந்தா அமித்ஷா வந்து அவங்கள பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவங்களே எல்லாம் பேசியிருப்பாரா? ஏங்க ஒரு பெண்ணின் தலைமைன்னு வரும்போது அது வேற விஷயம். இதையே பல நேரங்கள்ல கிண்டலும் கேலியும் செய்திருக்கிறது திமுக. ஒரு பெண் முதலமைச்சர் இதுல மோடி அவர்கள் வீட்டுக்கு போகும்போது நீங்க வந்து கடுமையான தவறான விமர்சனங்களை வைத்தது திமுக. சரிங்களா? திமுக தலைமை வைத்தது. இந்த மாதிரி இழிவாக அடுத்தது நான் முதல் சுற்றுல சொன்னதேதான் இப்போதும் சொல்ல விரும்புறேன். நீங்க 1999ல கூட்டணி வைக்கும் பொழுது உங்களுக்கு பிஜேபி வந்து ரொம்ப இனிச்சுச்சா? நான் கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்ல முடியுதா உங்களால? சொல்ல மாட்டேங்கிறீங்க. திரு உதயநிதி வந்து அரசியலுக்கு வந்து 3 வருஷம் இல்ல 5 வருஷம் வச்சுக்கோங்க, 4 வருஷம் இல்ல 5 வருஷம் வச்சுக்கோங்க. 5 வருஷத்துல எம்எல்ஏ ஆக்கிடுவீங்க, மினிஸ்டர் ஆக்கிடுவீங்க, துணை முதலமைச்சர் ஆக்கிடுவீங்க. எப்படி
இது வேற அது எங்க கட்சி பிரச்சனைங்க. உங்களுக்கு என்ன வலிக்குது? அது எங்க கட்சி பிரச்சனை. மக்கள் ஓட்டு போடாம அவர் வந்தாரு. மக்கள் ஓட்டு போடாம அவர் வந்தாரா? மக்கள் எலக்ட் பண்ணாம அவர் வந்தாரா? அவருக்கு யாரு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாங்களா? திரு எடப்பாடி அவர்களுக்கு இவங்க பதில் சொல்றாரா? நான் பேச முடிக்கிறேன். நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்கிட்டு பண்ணா எப்படி அது? என்ன விஷயம்னா குறுக்கிட்டு பண்ணா என்ன மக்களால் அர்த்தம்? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அவர். மக்கள் அமைச்சர் அதைத்தான் நானும் கேக்குறேன். அவர் ஓட்டு போடாம கேள்விக்கு வந்தாரா? பதில் சொல்லுங்க. அவர் ஓட்டு போடாம உங்ககிட்ட வந்தாரா? பதில் இருந்தா பதில் சொல்லுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏனா உங்க கட்சிக்கு வந்த உடனே நீங்க எம்எல்ஏ சீட் அது கொடுத்துருவீங்களா? அவங்க கட்சி, அது அவங்க கட்சியோட பிரச்சனைங்க. பிரச்சார மேடைகள்ல போய் ஏறி நின்ன உடனே நீங்க வந்து சீட் கொடுத்துருவீங்களா? துணை முதலமைச்சர் ஆக்கிடுவீங்களா? ஜெமிலா, அது அவங்க கட்சியோட பிரச்சனை இல்ல. பிரச்சாரம் செய்யறதால திரு வடிவேலு கூட பிரச்சாரம் பண்ணாரு. ஒரு நிமிஷங்க. வடிவேலு பிரச்சாரம் பண்ணாரு. அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருவாங்களா? ஜெமிலா, எம்எல்ஏ சீட் கொடுத்துட்டாங்களா? சொல்லுங்களேன். இல்ல ஜெமிலா, பாஜகவோட ஏன் அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி கேட்டபோது எடப்பாடி என்ன சொன்னாரு? இது ஏன் கட்சி, நான் யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னாரு இல்லையா? இது அவங்க கட்சி, அவங்க யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க. வாங்க, நீங்க எது கழுவுறீங்க? அவர் என்ன பதில் சொல்றாரு? பாஜக முழுகிருது. கேப்பமே அந்த மனுஷனை கேப்பமே. பேசக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு? லெஃப்ட்லயும் ரைட்லயும் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடிய விஷயம். பாஜகவோடு கூட்டணி வச்சதுனாலதான் ராயபுரத்துல நாங்க நாசமா போனோம் அப்படின்னு மெயின் ரோட்ல நின்னு ஒருத்தர் பேசினாரா இல்ல ஜெயக்குமார் சொன்னாரா இல்லையா? பாஜகவோடு சேர்ந்ததுனாலதான் எங்க கட்சியை நாசமா போச்சு. 11 தொகுதியில டெபாசிட் போனதுக்கு பிஜேபியோட பேசலையா? சிவி சண்முகம் விழுப்புரத்துல பேசலையா? பிஜேபியோட சேராம இருந்தா ஜெயிச்சிருந்திருப்போம் பேசலையா? வெண்கொடையை தூக்கிட்டு போறாரு முதலமைச்சர். எதுக்கு தூக்கிட்டு போறாரு? எப்ப தூக்கிட்டு போறாரு? பிரதமர் மோடியை வந்து மீட் பண்றதுக்கு எதுக்குங்க வெண்கொடை சாமரம் தேவை? எப்ப தூக்கிட்டு போறாரு? எங்க போட்டி உங்களுக்கு குறுக்கிட விரும்புறாரு. ஒரே செகண்ட் அவர் வெளியில இருக்காரு, கோட்டி சொல்றத குறுக்கிட விரும்புறாரு. ஒரே செகண்ட் கோட்டி சொல்றத குறுக்கிட விரும்புறாரு. ஒரே செகண்ட் நாட்டு மக்கள் ஒரே செகண்ட் கோட்டி சொல்றத ஒரு செகண்ட் கோடைய பத்தி பேசலாம் வர கோட்டி சொல்றத குறுக்கிடுறாரு. கோட்டி சொல்ற உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறாரு. துணை முதலமைச்சர் டெல்லிக்கு அனுப்புறீங்களே, அவரு போய் பார்த்து சார் பொதுவா ஒரு கோட்டி சொல்ற ஒரே ஒரு நிமிஷம் எந்த ஆதாரமும் கிடையாதுன்னு. ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். ஒரு 30 ஜெமிலா செகண்ட் இருங்க, ஒரு செகண்ட் இருங்க. கோட்டி சொல்ற எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஒரு செகண்ட் இருங்க மேடம், ஒரு செகண்ட் இருங்க. எதையும் படிக்கிறது கிடையாது. ஒரு செகண்ட் இருங்க. கோட்டி சொல்ற தாமகால மட்டும் இல்ல, நீங்களும் தற்கொலைங்கிறது ரோட்ல பேசி அதாவது இருங்க ஒரு செகண்ட் இருங்க. கோட்டி சொல்றேன் சார் அதாவது சன் நியூஸ் தொலைக்காட்சியினுடைய விவாதங்களை உலகத்தில் இருக்கிற நிறைய தமிழர்கள் பார்க்குறாங்க. மலேசியாவில் பார்க்குறாங்க, லண்டனில் பார்க்குறாங்க, அமெரிக்காவில் பார்க்குறாங்க. இது திமுக அதிமுக அப்படின்ற பேசிக்கிட்டு இருந்தால் அது அரசியல் வந்து கிடையாது. நான் சொல்கிறேன், இப்போ ஒரு உண்மையை சொல்கிறேன். காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, இந்த ரெண்டு தேசிய கட்சிகளும் தமிழகத்துக்கு நிறைய வஞ்சித்திருக்கு. நிறைய பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த பெரிய திராவிட கட்சிகளுக்கு இந்த ரெண்டு தேசிய கட்சிகள் கொடுத்துருக்கு. இதுதான் உண்மை. ஆனால் கூட்டணிக்கு வேண்டி திமுகவும் காங்கிரஸை பற்றி பேசுறதில்ல, கூட்டணிக்கு வேண்டி அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி பேசுறதில்ல. இதுதான் உண்மை. கடந்த காலத்தில் ஒரு சில தலைவர்களுக்கு ஆளுமை இருந்த காலத்தில் எதிர்த்து கேட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு கூட்டணி சிக்கல், அமலாக்கத்துறைன்னு வரும்பொழுது அமைதியாக போகிறாங்க. பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கருப்பு பலூன் விட்டது உண்மை. பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு இப்போ சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறது உண்மை. எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை விட்டு வெளியில் வந்தது உண்மை. திருப்பி கூட்டணி வச்சது உண்மை. இதை தாண்டி இங்கே மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது. திரும்ப கொள்கைன்னு பேசிட்டு நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய நேரத்தில் மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் வந்து மறக்கிறோம். அந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து கொள்கையே இல்லாத தாவேக்காலாம் வந்து இன்னைக்கு திராவிட கட்சிகளை பார்த்து அரசியல் பண்ணுறாங்க. அதனால் இந்த விவாதத்தோட நோக்கம் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, திமுகவும் அதிமுகவும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்டான தேர்தலாக இதை பார்த்தாங்கன்னா மக்கள் அவங்கள மதிப்பாங்க. இது வந்து காங்கிரஸ்க்கு உங்களுக்கு ஓட்டா, பிஜேபிக்கு உங்களுக்கு ஓட்டா அப்படின்னு போச்சுன்னா அது வந்து ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளுக்குமே சிக்கல் தாங்க. அதிமுகவுக்கு ஓட்டு வேணுமா வேணாமா, திமுகவோட செஞ்ச சாதனைக்கு ஓட்டு வேணுமா வேணாமா, நீங்கள் இதை காங்கிரஸ் வச்சிங்கனாலும் சிக்கல், பாரதிய ஜனதா கட்சி வச்சிங்கனாலும் சிக்கல். ஓகே, ஒரு சின்ன குறுக்கீடு. அவர் சொன்னதுக்கு எனக்கு ஒரு சின்ன இதை சொல்கிறேன். அவர் வந்து ரொம்ப அவர் கட்சி சார்ந்த பிரச்சனையை அதை பார்க்குறாரு. நான் அப்படி பார்க்கல. நீங்கள் வந்து திமுக காங்கிரஸை விமர்சிப்பது, அதை காங்கிரஸ் திமுகவை தாக்கியது, இந்த இதெல்லாம் கடந்த கால வரலாறுகள் உண்டு. அது எல்லாமே நிர்வாக ரீதியானது. ஆனால் பாஜக என்பது கருத்தியல் ரீதியாக தமிழ்நாட்டை அழிக்க முயற்சிக்கிறது. எனவே தான் எல்லாரும் எதிர்த்து பேசுகிறாங்க. இப்போ திமுகவை பற்றி அதிமுக பேசலாம், அதிமுகவை பற்றி திமுக விமர்சிக்கலாம்.
அது தவறே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கருத்தியல் ரீதியாக இங்கே ஒரு திராவிடம், ஒரு சமூக நீதி, ஒரு மதச்சார்பின்மை, ஒரு பெண் விடுதலை, இப்படியெல்லாம் அதிமுக தலைவர்கள் பேசியிருக்காங்க. இந்த அம்மா பேசியிருக்காங்க, எம்ஜிஆர் பேசியிருக்காரு, கலைஞர் பேசியிருக்கிறாரு, ஸ்டாலின் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த அடித்தளத்தை தகர்க்கக்கூடிய ஒரு கருத்தியல் தான் பாஜக. எனவேதான் அதை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸை திமுக எதிர்த்து நின்றது வேறு. அதிமுக பாஜகவை ஏன் எதிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு விரும்புகிறது என்பது வேறு. எனவே அவர்கள் எல்லாவற்றுக்கும் விரோதமாக இருக்கிறார்கள். சமூக நீதிக்கு விரோதம், மதச்சார்பின்மைக்கு விரோதம், பெண்கள் விடுதலைக்கு விரோதம், ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியவே தடுக்கிறதுல விரோதமா நிற்கிறாங்க. இவ்வளவு செய்யறாங்க. அதனாலதான் விமர்சிக்கிறாங்க பாஜகவை. அதிமுக ஒற்றுமையாக தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புறாங்க. ஆனால் அதற்கு அந்த கருத்தியல் கொண்டவர்கள் இதை அழிக்க வேண்டும். நீங்க கலகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு முன்வைக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை இங்க பேசிக். இது அவரு நம்ம அரசியல் பத்திரிகையாளர் சொன்னது மாதிரி ஒரு கட்சிக்குள் நடக்கக்கூடிய விவாதமாக நான் கருதவில்லை. இது ஒரு கருத்தியல் ரீதியான தாக்குதல்கள் நடக்கிறது. அதை எடுத்து பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று எல்லோரும் குரல் கொடுக்கிறார்கள் என்பதுதான் நான் பார்க்கிறேன். இல்லை, அதில் ஒரு அடிப்படையான விஷயம், கடந்த கால காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ், கடந்த கால பாஜக இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக, இதில் இருக்கக்கூடிய சில டிஃப்ரென்சஸை எடுத்துக்கிட்டு தான் நம்ம பேசணும். ஓகே, ஒரு காலத்தில் காங்கிரஸ் மாநிலங்கள் மீது ரொம்ப எதேச்சாதிகாரமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் அந்த தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் திமுக காலகாலமாக சொல்லி வந்த மாநில சுயாட்சியிலிருந்து, இடஒதுக்கீடு சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து எல்லாவற்றையும் இன்றைக்கு திமுகவினுடைய நிலைப்பாட்டிற்கு இணையாக இன்றைக்கி ராகுல் காந்தி எடுத்து இன்றைக்கி அது தேசிய அளவில் பேசிகிட்டு இருக்காரு. அது ஜாதிவாரி கணக்கெடுப்பிலிருந்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அன்றைக்கி வாஜ்பாய் தலைமையில் இருந்த அந்த ஆட்சியில் திமுக கூட்டணி இருந்தாங்க இல்லையா, அன்னைக்கு திமுகவோட ஆதரவு பாஜகவுக்கு தேவைப்பட்டுச்சு. அவங்க கேட்டாங்க. இதில் அடிப்படை விஷயம் என்னென்னா, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் அது அன்றைக்கி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க, பொது கல்வியை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. எல்லாத்தையும் திமுக தடுத்து நிறுத்தியது. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் அன்றைக்கு ஆதரவளித்தது திமுக. இது அடிப்படை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக, இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அத்தகைய ஒரு விஷயத்தை வச்சுருக்காராங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். இரண்டாவது விஷயம் மக்களுக்கு தேவைன்னா நாங்கள் பாஜக, இது மக்களுக்கு பிரச்சனைனா பாஜக கூட்டணிலேருந்து விளையிடுவோம், மக்களுக்கு நன்மைன்னா பாஜகவோட சேருவோம் அப்படின்லாம் இங்கே சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தபோது என்ன கொள்கைகளை எதிர்த்து வெளியே வந்தார் பாஜக கூட்டணியிலிருந்து. சரி, அப்புறம் திரும்ப சேர்ந்தப்போ பாஜக என்னென்ன கொள்கைகளை எல்லாம் மாற்றிக்கிடுச்சு. அதாவது எடப்பாடி பழனிசாமி இந்த கொள்கையெல்லாம் மாற்றிக்கிட்டா நாங்கள் உங்கள் கூட வந்துடுறோம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் என்ன கொள்கையை மாற்றிக்கிட்டாங்க? பாஜக கொண்டு வந்த அனைத்து கருப்பு சட்டங்கள், காஷ்மீர் சிறப்பு, அதிமுக தரப்புல சொன்ன விஷயம் திமுக வீட்டுக்கு இறப்பணும், அது ஒண்ணுதான் எங்களோட நோக்கம். அதுக்காக நாங்க பாஜக அப்ப நீங்க பாத்தீங்கன்னா மாநில உரிமைகள் பாதிக்கப்பட்டாலோ இல்லைன்னா சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டாலோ, விவசாயிகள் விரோத சட்டங்களை கொண்டு விவசாயிகளுக்கு எதிராக ஒன்று கொண்டு வந்தாலோ அதை நீங்க ஆதரிப்பீங்க. ஏன்னா திமுக எதுக்கணுங்கிறதுக்காக. அப்போ இப்போ கோடீஸ்வரன் அவர்கள் சொன்ன அதே இடத்துக்கு தான் வர்றேன், மக்கள் பிரச்சனைகளை பேசுங்கன்னு சொல்றாரு. அப்போ விவசாயிகள் திருத்த சட்டத்தை அன்னைக்கு இவர் எடப்பாடி ஆதரிக்கிறார், நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை நீக்கினதை நாங்கள் கடுமையாக எதிர்த்து அவர் ஆதரிக்கிறாரு. அப்படி முத்தலாக் சட்டம், இப்படி எல்லா சட்டங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்கள், இது எல்லாமே திமுக சம்மந்தப்பட்ட பிரச்சனையா? இது சிறுபான்மை மக்கள், விவசாயிகள், ஏழை மக்கள் இவர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இல்லையா? ஒரு பிரச்சனை இல்லாத ஜிஎஸ்டியிலேருந்து இல்லைனா பார்த்திங்கன்னா பணமதிப்பு நீக்கத்துலேருந்து எதை வேணால் எடுத்துக்கங்க. இவங்க எங்கேயாவது பிஜேபியுடைய கொள்கைகளை பிரிஞ்சப்பவும் சரி சேர்ந்தப்பவும் சரி அதை பற்றி பேசியிருக்காங்களா? அப்போ இவங்க கொள்கையை பற்றி பேசுறதுங்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது. என்ன கொள்கை உங்களுக்கு இருந்தது? எந்த அடிப்படையில் இவங்க சேர்ந்தாங்க பிரிஞ்சாங்க? யாருக்குமே தெரியாது. ஒன்று பிஜேபியோட மிரட்டல் மட்டும்தான் இவர்களுடைய எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கும், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே குமார், ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாஜக விரும்பல, எல்லாரும் சிதறி கிடக்கிறது தான் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பார்வை முன் வச்சாரு. நீங்க நம்புறீங்களா? கடந்த கால அனுபவங்கள் கேள்வி உங்ககிட்ட நான் கேட்டேன், நான் நம்பறேனா நம்பலையாங்கிறது அடுத்தது, நீங்க சொல்லுங்க. கடந்த கால அனுபவங்களில் இருந்து, கடந்த காலத்துல அதிமுக எடப்பாடிக்காரிலிருந்து பிரிஞ்ச காலத்துல முன்ன, அதுக்கப்புறம் அது பேச்சுவார்த்தை எல்லாரும் ஒவ்வொரு கட்டமாக பேசுனது, எல்லாரும் ஒன்று இணைங்கன்னு சொன்னது, அதுக்கப்புறம் அண்ணாமலை இஷ்யூ ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் அவங்க உடஞ்சி அதை காரணமாக வச்சு வெளியே போகிறாங்க, திரும்ப உள்ளே சேர்ந்துடுறாங்க. ஆக என்றைக்குமே இந்த நிமிஷம் வரைக்கும் கூட சொல்லி பார்த்து கேட்கலாங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி நீங்கள் தமிழ்நாடு உங்கள் பொறுப்பில் நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க, வெற்றி தோல்வியை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். இல்லை சொல்லி பார்த்து கேட்கலன்னா யார் கேட்கல? எடப்பாடி பழனிசாமி. ஓகே,
அதனால் நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க, உங்கள் தலைமையில் கூட்டணி அமைங்க, என்னென்ன முடிவு எடுப்பீங்களோ எடுத்துங்க, நமக்கு ஜெயிக்கும் அப்படிங்கிற நோக்கத்தை கொடுத்து அவர்கிட்ட விட்டுட்டாங்க. இதுக்கு பிறகு தான் இந்த செங்கோட்டையன் இஷ்யூஸ் எல்லாம் அதுக்கப்புறம் வந்தது. அவர் போய் அவராக அங்கே போய் பார்த்தாரு. அவங்க ஒருங்கிணைக்கிறத பற்றி நாங்கள் பேச முடியாது, இதுக்கு மேலே நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்கணும். அதனால தாவேகாவுக்கு போங்கன்னு சொல்லி சொன்னது அங்க இருந்தானா? அவர் அடுத்த ரவுண்ட் தாவேகாவுக்கு போங்கன்னு சொல்லி சொன்னது அங்க இருந்தானா? அவங்க அதை சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க நீங்க அதாவது எடப்பாடியை பாருங்கன்னு வேணா சொல்லியிருப்பாங்களே தவிர அவராக எடுத்த முடிவு. அதுக்கப்புறம் தேவர் ஜெயந்தி அன்னைக்கு ஓபிஎஸ்ஸை பார்த்தது, சசிகலா அம்மையாரை பார்த்தது, டிடிவியை பார்த்தது, எல்லாத்தையும் பார்த்தாரு. அதற்கப்புறம் அவர் என்ன அவருக்கு தோணுச்சோ தெரியவில்லை. நம்மளை வந்து நிராயுதபாணியாக ஆக்கப்பட்டு விட்டோம், நம்மளை தனி மனிதர்களாக ஒதுக்கி விட்டு விட்டார்கள். ஆகவே நாம் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறோம், அமைச்சராக இருந்திருக்கிறோம், நம்ம தொகுதி மக்களுக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறோம். ஆகவே நமக்கு ஒரு அரசியல் ஆதரவு வேண்டும் என்று நினைத்து விஜய்கிட்ட அவர் சேர்ந்திருக்கலாம். இதுக்கு நம்ம வேறு காரணம் சுற்றி அங்கே எல்லாம் சம்மந்தமே இல்லாமல் டெல்லி ஹெட் குவார்ட்டர், அப்படி பார்த்தா டெல்லி ஹெட் குவார்ட்டர்னு சொன்னால் காங்கிரஸும் திமுகவும் எத்தனை வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அதை போல் இங்கே யாராவது பேசிடலாமா? நம்ம பேசுவோமா? அதே போல் பிஜேபி கூட இருந்தாங்களா, அப்போ பேச முடியுமா? அதனால் அதெல்லாம் இதுக்கு எந்த விதத்துலையும் அது அரசியலுக்காக சொல்லப்பட்ட காரணம். ரெண்டாவது நண்பர் ஆர்எஸ்எஸை பற்றி சொன்னால், ஆர்எஸ்எஸை பற்றி அவருக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியல. இந்த நாட்டு இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு ஆர்எஸ்எஸ். சின்ன ஆளும் வேலும் பல்லுக்குருதி 4 சொல்லுக்குருதி என்று சொல்லிக் கொடுக்கிறது ஆர்எஸ்எஸ். சின்ன வயசுல இள வயசுலேயே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது ஆர்எஸ்எஸ். எந்த கெட்ட பழக்கமும் ஒருத்தனுக்கு இருக்கக்கூடாது என்றதை சொல்லிக் கொடுக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ். நாட்டுப்பற்றை விதைப்பது ஆர்எஸ்எஸ். அவர் கோபம் வருது, அவருக்கு ஒரு நியாயம் வச்சிருப்பாரு, அது இருக்கட்டும். நான் யதார்த்தமாக சொல்லுகிறேன், இந்த நாட்டில் இன்னைக்கு 44 நாட்டில் நீ ஆர்எஸ்எஸ் அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால அது இந்தியாவை பாதுகாக்கிறது இன்னைக்கு அந்த நாடு, அந்த அமைப்பு தான். அந்த அமைப்புல வந்தது தான் மோடி எல்லாம். ஆர்எஸ்எஸ் காந்தின்னு ஒருத்தர் இருந்தார்ல, விடுதலை வாங்கி கொடுத்தார்ல, அவர் எப்படி செத்தாருங்கிறத அவர் குமார் எப்படி செத்தார், யார் கொன்னான்னு சொல்லிட்டாருன்னா கொஞ்சம் நல்லதா இருக்கும். நான் இன்னார்ல சொல்லல, ஒரு நிமிஷம் இருங்க. கோபால் கோட்சேன்னு ஒருத்தர் இருக்காரு, கோட்சேனுடைய தம்பி. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, நாங்கள் எப்படி காந்தியை கொன்றோம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. எது ஒன்று, அந்த கோட்சே யாரு? ஆர்எஸ்எஸ். நாங்கள் எல்லாருமே ஆர்எஸ்எஸ்ன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, காந்தியை கொன்றவர்கள். அம்பேத்கர் அவருடைய உணவில் விஷம் வைத்ததாக ஒரு தலித் முரசு பத்திரிகை ஆதாரமாக மகாராஷ்டிராவில் எழுதி எல்லாம் வெளியிட்டு விட்டாங்க. அவர் உணவில் விஷத்தை கலக்க சமையல்காரருக்கு பணம் கொடுத்தார்கள். சார் இதெல்லாம் விடுங்க. எம்ஜிஆர் நான் சொல்றேன், எம்ஜிஆர் டெல்லிக்கு போய் அவர் வந்து மண்டைக்காடு பிரச்சனை வருது, அவர் போய் அவரை முற்றுகையிட்டு அவர் தமிழ்நாட்டில் வந்து பேசுனது. எம்ஜிஆர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆர்எஸ்எஸ் என்றால் என்னவென்றோ நினைத்திருந்தேன், இவ்வளவு மோசமானவர்களா என்று நான் கருதவே இல்லை. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர். காமராஜர் என்ன செஞ்சாரு? ஒரு நிமிஷம் தலைவா, டீ குடுத்துச்சு, பாத்ரூம் போக வச்சுலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா நாங்க நிறைய பேச வேண்டி வரும். காமராஜர் என்ன பேசினாரு? என்னை கொண்டாந்து டெல்லியில என் வீட்டுல என்னை எரிச்சு கொல்லுவதற்கு முயற்சித்தது யாரு? ஆர்எஸ்எஸ் என்று நவசக்தி பத்திரிகை நான் ஆதாரம் எடுத்து காட்டுறேன். காங்கிரஸ் அவரே சேலத்தில் நடந்த கூட்டத்தில் பேசினாரு. காமராஜர் வந்து ஜெயலலிதா அம்மையாரே நான் சொல்றேன், ஒரு கொடியில் இருமலர்கள். யாரு? மோடியும் ஜெயலலிதாவும் ஒரு கொடியில் இருமலர்கள். 75 நாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த அந்த அம்மா மரணப்படுக்கையில் படுத்து கிடந்தாங்க. ஏன் சார் வரல மோடி? ஏன் வரல? இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் உண்டா? ஏன் வரல? தமிழ்நாட்டில் வந்து ஏன் பார்க்கல? எல்லாத்துக்கும் ஓடி வர்றீங்கல்ல கூட்டணி சேர்க்கிறதுக்கு. 75 நாள் மரணப்படுக்கையில் இருந்த அந்த அம்மாவுக்கு கருத்தியல் ரீதியா வேற இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாங்கள் மதிச்ச அந்த அம்மா மரணப்படுக்கையில் இருக்கும்போது 75 நாள் மோடி ஏன் வரவில்லை? பார்க்க முடியும். கேள்வி சொல்லுங்க. என்ன கேள்வி இது? ஒரு பிரதமர் பார்க்க முடியாதா? பிரதமர் பார்க்க முடியாதா? யாங்க பார்க்கல? தமிழ்நாடு அதுக்காக வேண்டுச்சுங்க. அந்த அம்மா நல்லா இருக்கணும்னு வேண்டுனாங்க. நீங்க ஏங்க வரல? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு அதெல்லாம் ஒண்ணே சொல்றேன். பொன் ராதாகிருஷ்ணன் அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க. தமிழ்ல 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்றாரு, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகிறது. பாஜக இதை தயாரிப்போடு இருந்து கொள்ள வேண்டும். கலகங்கள் இல்லாத திராவிடம், கலகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை அமைக்க வேண்டும். பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டியை நான் இப்ப வீடியோ எடுத்து காட்டுறேன்.
சார் குமார், எல்லா குமார், பேரையும் கொல்ல வேண்டிய சரி அவர்கிட்ட கேட்டுரு. குமார் நிறைவா. சார் கடைசியா ஒண்ணு சொல்லிடுற குமார் சார், அமர்த்தியா சென் இந்தியாவில் நோபல் பரிசு வாங்கின மனுஷன், கல்கத்தாக்காரர். அவர் சொன்னாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை போல் பாஜக ஒரு அரசியல் கட்சி அல்ல, அது ஜனநாயகத்தை வேறறுக்கும் பாசிச அமைப்பு, அதற்கு நான் ஒரு காலமும் வாக்களிக்க மாட்டேன். யாரு? அமர்த்தியா சென். இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் இருந்து எல்லாரும் ஆர்எஸ்எஸ் கண்டிக்கிறான், ஆர்எஸ்எஸ் கொலைகார அமைப்புங்கிறான், அதற்கு சாட்சிகள் இருக்கிறது. ஆனா இவர் என்ன சொல்றாரு? பல்லு விளக்குறது வேலும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் சொல்லும் சொல்லுக்கு உறுதி. நன்றி, வணக்கம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். இந்தியா ஜூடோ செக்குலரிசத்தை ஆதரிக்கிறவங்க இருக்காங்க, அறிஞர்கள் இருக்காங்க. இந்தியாவை இன்னைக்கு கடவுள் மேல ஆணையாக சொல்லுகிறேன், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த இந்தியா காப்பாற்றப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஆர்எஸ்எஸ் என்கிற பிராண்டில இருந்து வந்த மோடியால் தான் இந்த இந்தியா காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய மான மரியாதை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. தெருவில் எடுத்து விட்டுருப்பாங்க பாகிஸ்தான் மாதிரி. சார், நான் சென்ற சுற்றுலே சொன்ன மக்கள் பிரச்சனையை மறக்கிறோன்னு. ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் அவங்களுக்குன்னு எதனா இருக்கா? இல்லை வாக்கு வங்கி இருக்கல? அரசியல் கட்சியாது. அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தமே இல்லை. திராவிடர் கழகம் அரசியல் அதிகமாக பேசும்போது என் போன்றவர்கள் அதை திமுக தான் கையாளணும், திராவிடர் கழகம் திங்க் டேங்காக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் பற்றி பெருமை பேசுகிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் தமிழகத்தில் நரேட்டிவே மாறிடும். அதனால் பாஜக நான் நினைக்கிறேன்னா, சார் சொன்ன மாதிரி ஐயா மனுஷபுத்திரன் சார் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பலவீனப்படுத்தணும்னா ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து இதே மாதிரி பெருமை பேசினீங்கன்னாவே போதும், தமிழ்நாட்டில் நீங்க நினைச்சது நடந்துடும். மேபி அதிமுக நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.